டாஸ்மாக் 1000 கோடி முறைகேடு என கூறி நடைபெறும் விசாரணையில் டாஸ்மாகின் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் இருவரும் புதன்கிழமை விசாரணைக்கு ஆஜராகினர். காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 8:10 மணியளவில் வந்து காத்திருந்தார். ஏற்கனவே 8 முறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பின்வழியாக கேமரா, புகைப்பட கருவி கண்களில் சிக்காமல் இருக்க முன்கூட்டியே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பிற்பகலில் டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். இருவருமே கேமராக்களில் சிக்காமல் இருக்க அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பின்வாசல் வழியாக சப்தம் இல்லாமல் சென்று ஆஜராகி வந்தனர். பின்னர் மாலை 4:30 மணியளவில் விசாரணை முடிந்து இருவரும் வெளியேறும் போதும் அவர்கள் பின்வழியாக செல்ல ஏதுவாக அமலாக்கத்துறை அலுவலகத்தின் காவலாளிகள் முன் நுழைவு வாயிலை பூட்டிவிட்டு பின் வழியாக திறந்துவிட்டனர். அரசு வாகனத்தில் வந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் பின் வழியாக நடந்து சென்று ஹேடோ சாலையில் ஆட்டோ பிடித்து ஏறிச் செல்ல முயன்ற இருவரையும் ஒளிப்பதிவாளர் படம் பிடிக்கும் பொழுது, லூசு, பைத்தியம் என ஒருமையில் பேசிய டாஸ்மாகின் பொது மேலாளர் சங்கீதா ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநரையும் சீக்கிரம் போடா என ஒருமையில் பேசி சிடுசிடுத்தார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை மீண்டும் தீவிரமடைய தொடங்கிய பிறகு கடந்த ஒரு வாரமாக மாவட்ட மேலாளர்கள், பில்லிங் பிரிவு இளநிலை உதவியாளர்களை அழைத்து சங்கீதா ஆலோசனை கூட்டம் நடத்தியதாகவும், குறிப்பிட்ட மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு சலுகை செய்வது போல ஒரே நிறுவனத்தின் மதுபானங்களை 40% மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும், பியர் வகைகள் 35% விற்பனை செய்யக்கூடாது எனவும் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் விசாரணை தொடங்குவதற்கு முன்பு குறிப்பிட்ட நிறுவனங்களின் மதுபானங்கள் இதைவிட அதிக சதவிகிதத்தில் விற்பனை நடைபெற்று வந்ததாகவும் டாஸ்மாக் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி 8 மாவட்டங்கள் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருநெல்வேலி, கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய மாவட்டங்களில் உள்ள உரிமம் பெற்ற மதுக்கூட விவரங்கள், உரிமம் இல்லாமல் நடக்கும் மதுக்கூடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்கள் மற்றும் மேற்கண்ட மாவட்டங்களில் மதுபான கடை ஊழியர்கள் கேட்ட மதுபான விவரங்கள், அதில் கிடங்கில் இருந்து சப்ளை செய்த விவரங்கள், இதில் தவறு செய்த ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை வரும் திங்கட்கிழமைக்குள் சேகரித்து அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள். மேற்கண்ட விவரங்கள் பெற்ற பிறகு மீண்டும் விசாரணைக்கு அழைப்பு வரும் என தெரிகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக டாஸ்மாக் நிர்வாகத்தை கவனித்து வரும் அதிகாரி சங்கீதாவிற்கு விரைவில் IAS ஆக பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.